வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஃபுல் கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சிக்கனை ஒரு மூடி வினிகரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். மறுபடியும் இதை நல்ல தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம். வினிகரில் நம்ம சிக்கனை கழுவினோன்னா சிக்கனில் அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு ஒரு 6 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் தூள் உப்பு, 6 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இப்போ சேர்த்துருக்க மிளகாய்த்தூளில் தனியாத்தூளும் சேர்ந்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சமமான அளவில் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதிலேருந்து இப்போ ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலரையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தியை கையால் நல்லா கசக்கிட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் அரை மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். மசாலா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். மசாலாவை இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு இப்போ இதை குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊறினா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை குக் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி டைரெக்டாக இதை ரோட்டசரியில் வைக்க போடுறது கிடையாது. இப்போ நம்ம பண்ணுற மெத்தடில் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கும். ட்ரேவை நல்லா க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வச்சுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலாவை நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். எண்ணெயை நம்ம மசாலாலே கலந்தோன்னா மசாலா சிக்கனோட ஒட்டாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டும், அதே சமயத்தில் எல்லா பக்கமும் தீயாமல் சரியான பதத்தில் வெந்து வரும். ஓடிஜியை நான் 250 டிகிரிஸில் சரியாக 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெடியான பிறகு ட்ரேவை நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். முதல்ல ஒரு பக்கம் நம்ம 15 நிமிஷம் அது மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் இதை திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெயை தெளிச்சிட்டு மறுபடியும் இதை 15 நிமிஷம் அது மாதிரி குக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது சிக்கன் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கும். அதே சமயத்தில் நம்ம கிரில் ராடில் போட்டு கிரில் பண்ணும்போது மசாலா ஓடிஜிலெல்லாம் உள்ளெல்லாம் தெரிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளால் கிரில் பண்ண முடியும்.
இப்போது அரை மணி நேரத்தில் 2 பக்கமும் சிக்கன் நல்லா ஈவனாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம சென்டர் பார்த்து கிரில் ராடை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ராடை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம 2 லெக் பீஸையும் இது மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ட்வைன் நூலால் இதை நல்லா கட்டி விட்டுடலாம். ட்வைன் நூலில் முதல்ல நம்ம தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈரமான அந்த ட்வைன் நூலால் இப்போ 2 காலையும் ஒன்றா சேர்த்து இது மாதிரி டைட்டாக கட்டிக்கலாம். அடுத்து இப்போ கை போர்ஷனை ஒரு டூத் பிக் வச்சு இது மாதிரி உடம்போடு சேர்த்து குத்தி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் டூத் பிக் வச்சு இது மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ராட்டசரி மோடில் போட்டு ஓடிஜியில் வச்சிடலாம். இப்போ இந்த ரோட்டசரி மோடில் 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த சிக்கனை கிரில் பண்ணிட்டோன்னா நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி ஆகிடும். மசாலாலாம் சிக்கனில் ஆல்ரெடி நல்லா ஒட்டி இருக்கிறதுனால இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது கூட மசாலா வெளியெல்லாம் தெரிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளால் கிரில் பண்ண முடியும். இப்போ 50 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கனை வெளியே எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம கிரில் பண்ணோன்னா சிக்கன் ரஃப் ஆகிடும். ஸோ இது நம்ம ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி டைமிங் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த பிறகு ஞாபகமாக அந்த டூத் பிக், நம்ம காலில் கட்டி வச்சுருக்க அந்த நூல், இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு க்ரீன் சாஸ் இல்லைன்னா மயோனீஸ் சாஸ் கூட பரிமாறிடலாம். சுட சுட ரொம்பவே சுவையான நம்மளோட ஃபுல் கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.